ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் பாக்குறப்போ எனக்கு புதுசா பாக்குற மாதிரியே தெரியல. பார்த்து பழகுன எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஃபேமிலிய பாக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க எல்லாரும் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க. அது மட்டும் இல்ல, உங்க பையன் சரவண மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு மருமகளா வரப்போற கமிஷனர் ரம்யா, இவங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டேய், எல்லாரோட மூஞ்சியும் பாரு. பார்த்தேன். மேடம், என்னை பத்தியும் கமிஷனர் மேடம் பத்தியும் ரொம்ப பெருமையா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இந்த வருஷ பொங்கலை டிஃபரெண்டா கொண்டாடி ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸ நீங்க எல்லாரும் எனக்கு கொடுக்க போறீங்க. அதுக்காக நான் தான் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. எங்களுக்கு தான் மேடம், நீங்க வந்து கலந்துகிட்ட இந்த பொங்கல் எங்களுக்கு மறக்க முடியாத பொங்கலா அமைய போகுது. ஐயோ 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 ஐயோ, என்ன கொடுமை சார் இது! என்னன்னு எங்க இனியா மேடம் எவ்வளவு பெரிய ஸ்டார், அவங்கள வீட்டு வாசலே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது மட்டும் கலையுலகத்துக்கு தெரிஞ்சா கலையுலகமே கண்ணீர் வடிக்கும். வாங்க மேடம், உள்ள வாங்க மேடம். நீங்க உள்ள போங்க, நான் உங்க பொட்டியை தூக்கிட்டு வரேன். ஐயோ, இவன் ஒருத்தன். ஏன் அலற? சார், வீடு வெளியிருந்து பார்க்கும்போது கம்பீரமா இருந்துச்சு. உள்ள வந்து பார்த்ததும் ரொம்ப அழகா தெய்வாம்சமா இருக்கு. சூப்பர் சார். அப்படிங்களா? வீடு இப்படி இருக்குன்னா அது காரணம் என் மருமக அண்ணன் தான். வெரி குட். வீட்டை நல்லா பக்காவா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. தேங்க்ஸ் மேடம். உட்காருங்க. உட்காருங்க. என்ன அண்ணா, இன்னும் மேடத்தை சாப்பிட கூப்பிடாம இருக்கிற? மேடம், ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? டைனிங் டேபிள்ல போய் உட்காருங்க, சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க மேடம். உங்களுக்கு நான் கம்பெனி கொடுக்கறேன். பசி இல்லைன்னாலும் சாப்பிடுங்க மேடம், உடம்பு கட்டுரும்ல. இல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏமா அப்படி சொல்ற? ஏதாவது சாப்பிடுமா, பசிக்கும் இல்ல? எனக்கு சுத்தமா பசியே இல்லம்மா. எனக்கு எதுவுமே வேண்டாம். மேடம், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ராத்திரி வெறும் வயித்துல படுக்க கூடாதுன்னு மாமா அடிக்கடி சொல்லுவாரு. அதனால நான் உங்களுக்கு ஏதாச்சும் பழமாவது கட் பண்ணி கொண்டு வந்து தரேன். அதையாவது சாப்பிடுங்க. வேண்டான்னு சொல்லாதீங்க. இல்ல, சுத்தமா எனக்கு பசி இல்ல. வெறும் வயித்துல படுக்க கூடாது. இருங்க வரேன். மேடம், அந்த சரசர சார காத்து அந்த பாட்டுல நடுவுல மியூசிக் வரும் பொழுது இப்படி அப்படிமா தலையை ஆட்டுவீங்கல்ல, அதே மாதிரி ஒரு தடவை தலையை ஆட்டி காட்டுங்க மேடம். ஏன் இந்த வயசுல இந்த மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்க? எனக்காக மேடம். அதுதான் நீங்க டிவில அப்பப்ப அடிக்கடி பாப்பீங்களே, அப்புறம் என்ன? ஒரே ஒரு தடவை மேடம், ப்ளீஸ் பண்ணிடுங்களேன். என்ன சின்னதா? நடிச்சு காட்ட சொல்றாரு. சரி. காட்டு மல்லிகை பூத்திருக்கு காதலா காதலா, வண்டு வந்து ஓடி போகும் வண்டுக்கென்ன காய்ச்சலா. சூப்பர் சூப்பர் மேடம். சூப்பரா பண்றீங்க மேடம். சூப்பருங்க. உண்மையிலே இது பெரிய திறமைதான் மேடம். இதெல்லாம் எல்லாருக்குமே வந்துராது. கடவுள் யாராவது கொஞ்சம் பேருக்கு தான் இப்படிப்பட்ட திறமையெல்லாம் கொடுப்பாரு. இந்த திறமை மூலமா நீங்க மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்துறீங்களே, ரொம்ப பெரிய விஷயம் மேடம். தேங்க்யூ. இந்தாங்க சாப்பிடுங்க. தேங்க்ஸ். நான் மட்டும் சாப்பிடுறேன், நீங்க எல்லாரும்?
வேணும்னா நான் உங்களுக்கு கம்பெனி தரட்டுமா மேடம்? ஏய் என்னாச்சு? இல்ல இல்ல ஏதோ எறும்பு கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல பூனை பிராட்டுது. நாங்க எப்பயும் சாப்பிட்டோம் மேடம். நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி